ஹாய் ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்எஸ்பி குட் லைஃப். சோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் சிம்பிள் டிஷ் பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் முட்டை கலக்கி. சோ இத தான் நாம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவாவே எல்லாருமே இத வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து ரோட் சைடுல ஸ்ட்ரீட் ஃபுட்ல தான் நாம இத வந்து சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு இத நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட போறோம். இதை எப்படி பண்றதுன்னு வாங்க நிகழ்ச்சியில பார்க்கலாம். முட்டை கலக்கி இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத முதல்ல பார்க்கலாம். முட்டை, பொடியா நறுக்கிய வெங்காயம், மிளகாய் பொடி, மிளகு பொடி, பச்சை மிளகாய், உப்பு. சோ முட்டை கலக்கி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம். சோ இதுல வந்து இன்னும் நாம வந்து என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் இன்னும் முட்டையில செய்யலாங்கிறத வரப்போற எபிசோட்ல நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த முட்டை கலக்கி இதை வந்து எப்படி பண்றதுங்கிறத வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பவுல்ல முட்டைய உடைச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து 2 முட்டை எடுத்துக்கிறேன். சோ இப்ப நாம 2 முட்டை எடுத்திருக்கோம். இதுல வந்து நான் லைட்டா ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டையில வந்து அந்த ஒரு ஸ்மெல் வரும். சோ அந்த ஸ்மெல் வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த மஞ்சத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட நான் வந்து லைட்டா மிளகாய்த்தூள், பெப்பர் அண்ட் பச்சை மிளகா இதை வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை இப்ப நாம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஓகே, சோ இப்ப நாம நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுல இப்ப லைட்டா நாம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப கம்ப்ளீட்டா நாம எக்க பீட் பண்ணி வச்சுட்டோம். இப்ப அடுத்ததா நாம அடுப்பு பத்த வச்சு இதுல நம்ம பேன் வச்சுக்கலாம். சோ இந்த பேன் காயறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்கோட பெனிஃபிட்ட சொல்ல போறேன். சோ இந்த எக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து நிறைய குட் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மார்னிங் மட்டும் வந்து நீங்க வந்து ஒரு 2 பாயில்டு எக்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் உடைய அந்த டயட் பிளான்ல வந்து இந்த 2 முட்டை அப்படிங்கறது வந்து கம்பல்சரியா நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குட் புரோட்டீன்ஸ் உள்ள போறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெயிட் லாஸும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் அது மட்டும் இல்ல, இது வெயிட் லாஸ் மட்டும் கிடையாதுங்க. இத வந்து நாம பாலு அண்ட் முட்டை இந்த காம்போல வந்து நாம சாப்பிடும்போது ரொம்ப ஒல்லியா இருக்கிற குழந்தைங்களாம் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்லா குண்டாகிறதுக்கான ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு சூப்பரான மெட்டீரியலிஸ்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். சோ அண்ட் அது மட்டும் கிடையாது. அண்ட் இத வந்து நம்ம எப்படி குழந்தைங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா வந்து முட்டையை வேக வச்சு நம்ம கொடுப்போம். சில குழந்தைங்க சாப்பிடும், சில குழந்தைங்க சாப்பிடாது. ஆனா நீங்க 6 மந்த்ல இருந்தே வந்து சாதத்தோடயே சேர்த்து பாலையும் சேர்த்து லைட்டா உப்பு போட்டு நீங்க வந்து அரைச்சி குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிளேவர் அவங்களுக்கு வந்து 6 மந்த்ல இருந்தே அவங்களுக்கு ஹேபிட்டா அவங்களுடைய ஃபுட்ல வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த முட்டை வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த யாக் ஸ்மெல் பிடிக்காது. அதனால எல்லோ யாக்கோட ஸ்மெல் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. சோ அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. பட் அதை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி அது வந்து உங்களுக்கு சூப்பர் ஆயிடும். சோ இப்போ நமக்கு வந்து இந்த பேன் வந்து நல்ல சூடாயிடுச்சு. இந்த பேன்ல இப்ப நான் வந்து லைட்டா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு என்ன ஆயில் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நாம பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்க இதுல சேர்க்க போறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இதுல ஊத்திருங்க. இப்போ இதுல லைட்டா சென்டர்ல நம்ம வந்து ஆனியனை ஆட் பண்ண போறோம். பொடியா நறுக்கி இருக்கிற ஆனியனை. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு வந்து எக்கு வேகிறது நல்லா தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்க பாருங்க, அப்படியே எப்படி வருது பாருங்க. சோ இது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணி நாம அதை அப்படியே எடுக்கணும். ஓகே,
ஓகே, சோ டெலிஷியஸ் ஜூஸி நம்ம முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு. சோ இப்ப நான் லைட்டா இதுல வந்து மேல அப்படியே பெப்பர் சேர்த்து டேஸ்ட் பண்ண போறேன். எப்பவுமே வந்து கலக்கி வந்து டெஃபினெட்லி நீங்க சாப்பிட்டிருப்பீங்க. உள்ள வந்து கொஞ்சம் வேகாம அந்த ஆஃப் பாயில் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். பட் அது உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதாவது நாம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ல கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வந்து நம்ம வீட்ல செஞ்சா வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். சோ அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த சூப்பரான டிஷ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். டெஃபினெட்லி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோ நான் சாப்பிடறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எனவே இங்க இருக்க யாருக்குமே நான் இதை கொடுக்க போறது இல்ல, நான் மட்டும் தான் சாப்பிட போறேன். சோ வேற ஒரு அழகான டிஷ்ஷோட நான் உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். Until then, it's bye from Shobana. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை அப்படியே வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் என்னென்ன சூப்பரான டிஷஸ்லாம் நான் பண்றேனோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். ஓகே, பை பை அண்ட் டேக் கேர்.